போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்களே, தொடர்ந்து முஸ்லிம்கள் இது போன்ற காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களே என்ற ஒரு சந்தேகத்தனமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளே, மாற்று மத சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேர் மீதும் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களை படைத்து அந்த மனிதருக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிற ஒரே இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று இந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்தவனாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டம் மக்களுக்காக, முஸ்லிம் சமூக மக்களுக்காக மட்டுமல்லாமல் ஒடுக்கப்பட்ட இந்து சமுதாய மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும், எந்த சமூக மக்கள் இந்த நாட்டில் பாதிக்கப்பட்டாலும் அந்த பாதிப்புக்கு எதிராக தொடர்ந்து 18 ஆண்டு காலமாக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பேர் இயக்கம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம். முஸ்லிம்கள் எல்லாம் ஓரணியில் திரண்டு நிற்பதை பார்த்துக்கொண்டு ஏதோ இந்த நாட்டில் உள்ள இந்துக்களுக்கு எதிரானவர்கள் என்று கருத்துகள் உங்களிடத்தில் பதிவு செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏறத்தாழ 18 ஆண்டு காலம் இந்த சமூக மக்களுக்காக, இந்த தமிழின மக்களுக்காக இன்றைக்கு வரைக்கும் தமிழகம் தழுவிய ரத்தம் கொடுப்பதில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் ஒரு முதன்மையான அமைப்பாக இருப்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். இந்த ரத்தம் கொடுக்கக்கூடிய இந்த சேவை முஸ்லிமுக்கு மாத்திரம் அல்ல, எந்த சமூக மக்கள் ரத்தம் கேட்டு எங்களிடத்தில் தொடர்பு கொண்டாலும், அவர் எந்த ஜாதியாக இருந்தாலும், எந்த மதத்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு தொடர்ந்து இரத்த தானங்களை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே இயக்கம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம். அதே போன்று முஸ்லிம் அல்லாதவர்கள் எங்களை ஒரு கோணத்தில் நீங்கள் பார்க்க கூடுவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஏனென்று சொன்னால், பாதுகாக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஒரு டீக்கடையில் பேசிக்கொண்ட செய்தியை ஒரு சகோதரன் வந்து என்னிடத்தில் சொன்னான். ஆவூன் என்று சொன்னால் ரோட்டை மறைத்து போராடுவதற்கு இந்த முஸ்லிம் வந்து விடுகிறார்கள் என்று பேசிக் கொண்டார்கள். அந்த போலீஸ் எங்களுக்கு தெரியும். ஏன் அந்த போலீஸ் சொல்லாம பேசிக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னா அவருக்கு தெரியல. நம்மளை பத்தி தெரியாதவன் 1000 பேசினாலும் அவனுக்கு தெரிய வைக்கக்கூடிய அமைப்பு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம், எவனா இருந்தாலும் சரி. அப்படியாப்பட்ட இந்த அமைப்பு இந்த நாட்டில் 108 என்ற ஒரு ஆம்புலன்ஸ் இந்த நாட்டில் வந்தது. இந்த நாட்டில் 108 என்ற இந்த ஆம்புலன்ஸுக்கு வருவதற்கு முன்னால் 2004ஆம் ஆண்டு ஒரு ஆம்புலன்ஸை வைத்து தொடங்கப்பட்ட இந்த ஆம்புலன்ஸ் சேவை அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் 107 ஆம்புலன்ஸை ஒரு தனியார் நிறுவனமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் வைத்து சேவை செய்து என்று சொன்னால் அது முஸ்லிம்களுக்கு மாத்திரம் அல்ல, முஸ்லிம் அல்லாத இந்த நாட்டில் எவ்வளவு பெரிய முஸ்லிமை அழிக்கக்கூடிய சமூகமாக அவர்கள் இருந்தாலும், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இந்த பூமியில் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இருந்தாலும் அவர்களுக்கும் சேவை செய்யக்கூடிய அமைப்பு தான் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம். ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த தண்ணி பாக்கெட் அங்கிருந்து இங்க பார்சல் பண்றதுலாம் வேணாம். தண்ணி ஒரு ஆள் கையில இருந்து மாத்தி மாத்தி கொடுங்க. ஒரு சமூகம் ஒரு இடத்துல ஒன்று கூடுச்சுன்னு சொன்னா
நாம் கூடி கலைஞரை பார்த்தா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் மேல பற்று வரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கூடுதல் இருக்கணும், கலைதல் இருக்கணும். அடுத்த அரசியல்வாதி நாகரிகம் இல்லாமல் செய்யக்கூடிய எந்த செயலும் இந்த இடத்திலிருந்து பொதுமக்கள் பார்க்க கூட. இப்படியாப்பட்ட ஒடுக்கம், இப்படியாப்பட்ட கண்ணியமான ஒரு கூட்டம் இந்த நாட்டில் இருக்குது என்பதை பதிவு செய்யக்கூடிய சமூகம் இந்த சமூகம் என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். 67வது சுதந்திர தினத்தை அடைந்து ஏறத்தாழ 15-20 நாட்கள் ஆகிக்கொண்டிருக்கிற நிலையில் 67வது சுதந்திர தினத்தை அடைவதற்கு முன்னால் கற்பழிப்பு கொலையோடு தான் இந்த நாட்டுடைய சுதந்திரமே வெளியில் வரக்கூடிய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டில் சுதந்திர தினம், குடியரசு தினம் என்று வந்தால் இந்த சமூகம் அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கப்படுகிறது. அதே போன்று அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் ஏறத்தாழ 13ஆம் தேதி, கடந்த 13ஆம் தேதி இங்க இருக்கக்கூடிய தனியார் ஸ்கூலில் படிக்க போன ஒரு குழந்தை, 13 வயது குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பவில்லை. கவனமாக கேளுங்க. ஏன் அங்க கரைச்சு அப்படியே இருக்குது? ஹலோ, நீங்க அப்படியே அங்கேயே நில்லுங்க, அங்கங்க அப்படியே நில்லுங்க. ஹலோ, கவனம், இங்க வாங்க. இங்க ஒரு ஆளுக்கு கட்டுப்பாடுங்க ஜி. ஹலோ, இங்க பாருங்க, கவனமா இருங்க. அப்ப 13ஆம் தேதி காணா போன சகோதரர்களே, இங்க வாங்க. அமீருக்கு கட்டுப்பாடுங்க ஜி. ஜி, கட்டுப்படுற கூட்டம் அங்க இருக்கா இல்லையா? வாங்க, இங்க வாங்க, வாங்க, அப்படியே வாங்க, யாரும் திரும்பாதீங்க. ஹலோ, இங்க வாங்க. ஹலோ சகோதரர்களே, வாங்க. ஹலோ, அமீருக்கு கட்டுப்பாடுங்க. அப்ப 13ஆம் தேதி நடக்கக்கூடிய, ஹலோ ஜி, இங்க பாருங்க, அமீருக்கு கட்டுப்பாடுங்க. ஒரு தலைமை நிர்வாகம் இருக்குல்ல, அதுக்கு கட்டுப்பட்டவர் தானே நீங்க. தயவு செஞ்சு இங்க வாங்க, தயவு செஞ்சு இங்க வாங்க, இந்த ஓரமா வாங்க ஜி, இங்க வாங்க. அப்ப 13 வயசு குழந்தை காணாமல் போனதை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்ன செய்தது? அந்த வழக்கை கையில் எடுத்து அந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த போராட்டத்தில் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும். பெண்கள் எல்லாம் இங்க இருக்கிறாங்க, பெண்கள் இருக்கிறாங்கிறத சகோதரர் கவனத்தில் வைக்கணும். பெண்கள் இருக்கிறார்கள் கவனத்தில் வச்சுக்கிட்டு அழகான முறையில் கட்டுப்பட்டு நாம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் கட்டுப்படுதலை கற்றுக் கொடுத்திருக்கிறது. தயவு செஞ்சு அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் ஒரு முஸ்லிம் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து ஆண்கள் எல்லாம் இந்த சைடு இந்த ஆர்ப்பாட்ட களத்தை வெற்றி அடைய வைங்க. நம்மளுடைய வார்த்தைகளை பதிவு செய்ய வைங்க. அவங்களை நம்மளுடைய வார்த்தையை மீடியாக்கள் பதிவு செய்யும். கவனமாக வாங்க, இந்த சைடு வந்துருங்க கவனமா. அப்ப இந்த 13 வயசு பிள்ளைய தண்டவாளத்திலிருந்து 14ஆம் தேதி காலையில ஒரு சரியாக ஒரு 8-9 மணி அளவுல அந்த பிள்ளைய நாம என்ன செஞ்சிருக்கோம்? காவல்துறையுடைய அந்த இதன் அடிப்படையில், உத்தரவின் அடிப்படையில் அந்த பாடியை கண்டுபிடிச்சிருக்கிறோம். அந்த பாடியை கண்டுபிடிச்சு அந்த பாடியில் கண்டுபிடிக்கப்பட்டு அது போஸ்ட்மார்டம் நடந்ததுக்கு பிறகு அந்த போஸ்ட்மார்டம் நடந்து முடிஞ்சவன காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் இதுல ஒரு எந்த எவிடன்ஸும் இல்ல, டாக்டர் சொன்ன எவிடன்ஸை வச்சுட்டு எந்த ஒரு எவிடன்ஸ் இது கொலை கற்பழிப்புங்கிற மாதிரி தெரியலன்னு சொன்னாங்க. அப்ப சந்தேகமாக இருந்த சந்தேகப்பட்ட நம்ம என்ன செஞ்சோம்? பாடியை வாங்க மறுத்தோம். அப்படி பாடியை வாங்க மறுத்ததுக்கு அப்புறம் நம்ம அதுக்கப்புறம் கடந்த ஒரு 16ஆம் தேதி சாயந்தரம் கலெக்டர் அலுவலகம் கலெக்டர் பேசி அந்த பாடியை வாங்கியிருக்கிறோம். இப்ப இப்படி ஒரு படுகொலை நடந்திருக்கிறது.
இப்படி ஒரு படுகொலை நடந்திருக்கிறது. இந்த படுகொலையை, இந்த கற்பழிப்போடு நடந்த படுகொலையில நாம என்ன சந்தேகப்படுறோம்னு சொன்னா, இந்த நாட்டில் பெண்களுக்கான பாதுகாப்பு குறைக்கப்பட்டிருக்கிறது. ஆங்காங்கே கற்பழிப்புகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தாலும் கூட இந்த நாட்டில் தொடர்ந்து காவல்துறையை மீறி இந்த நாட்டில் சில புல்லுருவிகள் பெண்கள் மீது மோகம் கொண்டு அந்த மோகத்தின் அடிப்படையில் சில பெண்களை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டில் இப்படி பாதிப்புக்கு மேல் பாதிப்பு இந்த பெண்கள் சமூகம் படுகிறது. இந்த பாதிப்பிலிருந்து இந்த பெண் சமூகத்தை பாதுகாக்கிறது எப்படி? அப்படி இந்த பெண்ணை பாதுகாக்கிறதுக்கு உண்டான சட்டங்கள் இந்த நாட்டில் கடுமையாக்கப்பட வேண்டும். அவன் என்ன நினைக்கிறான்னு சொன்னா, கற்பழிப்பு குற்றங்கள்ல ஈடுபடக்கூடியவர்கள் என்ன செஞ்சிருவான், நம்மளை கொண்டு போய் உள்ள கொண்டு போய் அடைச்சு உள்ள இருந்து எதையாவது சோற போட்டு நல்ல சாப்பாடை கொடுத்து ஒரு 2-3 நாள்ல 2-3 மாசத்துல வெளியில பெயில்ல வந்துடலாங்கிற மாதிரி சட்டம் தான் இந்த நாட்டுல இருக்கு. அப்ப இந்த நாட்டுடைய சட்டங்களை கடுமையாக்கணும். அப்படி கடுமையாக்குறதுக்கு உண்டான வேலைகளை நம்ம பார்க்கணும். அப்படி இந்த நாட்டில் உள்ள சட்டங்களை கடுமையாக்க முடியலையா? யாரோ ஒருத்தர் இப்படி சொல்லி இருக்கிறார்கள், கடுமையாக்கணுமான சட்டம் இருக்குன்னு. படைச்ச மனிதனை படைச்ச இறைவன் மனிதனை சரியான முறையில வழிநடத்தி செல்லணும். தவறு செய்யாம இந்த பூமியில வாழடா. இஸ்லாமிய அடிப்படை, மார்க்க அடிப்படையில் சில போதனைகளை இஸ்லாமியர்களுக்கு சொல்லுது. ஆனால் இந்த திருமறை குர்ஆன் உலக சமுதாயத்திற்கு குற்றவியல் சட்டங்களை கத்துக் கொடுத்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அப்படி குற்றவியல் சட்டங்கள்ல இந்த பெண்களை பாதுகாக்கக்கூடிய விஷயத்துல படைத்த இறைவன் என்ன செய்யறான்? கூடுதலான பொறுப்புகளை எடுத்துக்கிறான். என்ன கூடுதலான பொறுப்பு? பெண்கள் தான் இஷ்டத்துக்கு இந்த பூமியில நடக்க கூடாது, நான் நினைச்ச மாதிரி வாழக்கூடாது, நான் நினைச்ச மாதிரி இருக்க கூடாதுன்னு சொல்லி பெண்களுக்கு சில சட்டங்களை கடுமையாகத்தான் போடுறான் அல்லாஹ். ஏன் போடுறான் அப்படின்னு சொன்னா, சில புல்லுருவிகள் அந்த சட்டங்களை ஃபாலோ பண்ணாம இருந்தால் இது போன்ற குற்றங்கள் நடந்துருங்கிறத உணர்ந்த இறைவன் இப்படி உன்னுடைய வாழ்க்கையை இப்படி வச்சுக்கணும் இந்த உலகத்துல. அதுக்கு தான் பெண்களுக்கு இந்த வயசுக்கு வந்ததுக்கு பிறகுமே முன்னாடியே பக்குவமா வச்சிருக்கணும். அது வேற. வயசுக்கு வந்ததுக்கு பிறகு வெளியில பெண்கள் செல்லாங்கல்ல, அப்படி வெளியில செல்லும் போது உங்களுடைய ஆடைகள் இப்படி அமைத்துக் கொள்ளணும்னு இறைவன் சொல்றான். அப்ப இப்படி அமைத்துக் கொண்டு இந்த ஹிஜாபை நம்ம போட்டிருக்கோம். இஸ்லாமிய சமூகம் ஏறத்தாழ 95% இஸ்லாமிய சமூகம் அந்த கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடக்குது. ஆனால் அப்படி கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடந்தாலும் கூட ஒரு சில பேர் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய சூழ்ச்சியை விளங்காத முஸ்லிம்கள், பிற பெண்கள், இஸ்லாமியர்களும் சரி இஸ்லாமிய அல்லாத பெண்களும் சரி, சாதாரணமாக பேசக்கூடிய பழக்க வழக்கம் இதுக்கும் தடை விதிக்குது இஸ்லாம். யார்கிட்டையும் நீங்க என்ன செய்யக்கூடாது, குழந்தை நிமிந்தெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லுது. இப்படி எல்லாம் சொல்லிட்டு அதையும் மீறி ஒருத்தன் தப்பு செய்யறான்னு சொன்னால் அவனை திருமறை குர்ஆன் சொல்லுது, யார் திருமணம் ஆனதுக்கு அப்புறமும் யார் அந்நிய ஆண்